V4 in the Gavi டூரிஸ்ட் பிளேஸ். இவர் தான் அனந்து. இவர் தான் வந்து இந்த இது கோஆர்டினேட்டர் ப்ளஸ் இந்த டூர் அரேஞ்ச் பண்ணது, இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே இவர் தான். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணது நாங்கள் தான், அந்த 4 மெம்பர்ஸு. ஸோ 2 ரூம்ஸு 4 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கிங் போனோம், அப்புறம் போட்டிங் போனோம், அதுக்கப்புறம் சஃபாரி போயிருந்தோம். அந்த மானுன்னு சொல்கிறாங்க, இங்கே சாம்பார் மானுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் பக்கம் இதை மலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் பார்த்தோம். அப்புறம் கருங்குரங்கு அதெல்லாம் பார்த்தோம். யானை அப்புறம் புலிலாம் உண்டுன்னு சொன்னாங்க, பட் அதெல்லாம் பார்க்க முடியலை. அப்புறம் வந்து ரியலி என்ஜாய் பண்ணது வந்து அதில் ஒரு போட்டிங்கில் வந்து ஒரு அருவி சாடுது. ஸோ அதை தான் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ரெக்கிங் போனோம், அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இதுவரை இல்லாத ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதாவது அந்த மேகங்கள் வந்து அதான் மஞ்சுன்னு சொல்கிறாங்க, அந்த பனிகள் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மேலே போக 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 வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அது ஒரு ட்ரெக்கிங் ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்த மரங்கள், அதில் பார்த்த பள்ளத்தாக்குகள், அப்புறம் மலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரியலி என்ஜாய், வி வேர் என்ஜாய்டு ரியலி நைஸ். தேங்க்யூ கவி. A few moments later. அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இறங்கி காரில் வரும்போது சிலர் சொன்னாங்க, ஏத்தாப்பில் வரக்கூடிய காருக்காரங்க சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால், யானை நிற்குது அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் கவனமாக போங்கன்னு சொல்லி. எங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, யானை ஒரு வேளை ரோட்டில் நிற்குமோ, நம்ம வந்து பக்கத்தில் ஓடி போக வேண்டியது வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அப்படியே யோசனை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது ஏத்தாப்பில் நிறைய காரு அப்புறம் வந்து பஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த யானையை கடந்து தான் வந்திருப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த நம்பிக்கையிலே நாங்களும் போனால் கரெக்டாக ரோட்டில் இருந்து ஒரு 60 அடி 50 அடி 60 அடி தள்ளி தான் நின்றுச்சு யானை. அது வந்து ரிலாக்ஸ்டாக வந்து குளிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ சின்ன குட்டிகளையும் கூப்பிட்டு வந்து அது சந்தோஷமாக குளிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 யானை மொத்தத்தில், 2 பெரிய யானை 2 சின்ன யானை எல்லாம் குளிச்சுட்டு அதில் வந்து ஒரு பாத் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தாலே யானை தடம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதில் கொஞ்சம் தள்ளி நின்னோம். அதுக்கப்புறமா அது மெல்ல ஒரு பாத் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வழியாட்டு, அதாவது உள்ளே போகக்கூடிய பாத்து, ரோட்டுக்கு வரக்கூடிய பாத்தில் உள்ளே போகக்கூடிய பாத்து இருந்துச்சு. அந்த பாத்து வழியாக மெல்ல ஏறி போயிடுச்சு. அதை பார்க்கும்போது இது பழக்கப்பட்ட பாத் மாதிரி தெரிஞ்சிச்சு. மக்கள் நிறைய பேர் கார் நிப்பாட்டி நின்னாங்க, ஆனால் கூட அது கலையலை, அதாவது மிரளாமல் இருந்துச்சு. ஸோ தட் இது வந்து பழக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் ஃபைனலி திஸ் ட்ரிப் இஸ் எண்டட் வித் ஹாப்பினஸ். தேங்க்யூ.